கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று முதல் தொடர்ந்து 40 நாட்கள் நாம் சிலுவையின் மூலமாய் கிடைத்த ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த 40 நாட்களையும் கிறிஸ்தவர்கள் தவக்காலம் என்று சொல்வது உண்டு. இந்த பண்டிகையோடு இந்த நாட்கள் தொடர்புடையதாய் இருப்பதாலும் புனித வெள்ளி, உயிர்த்தெழுதலின் நாள் ஆகிய இந்த பண்டிகையோடு இந்த நாட்கள் நிறைவு செய்யப்படும்படி அவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாலும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே சிலுவை குறித்து தியானித்து இன்னும் ஆண்டவரோடு நெருங்கும்படியான ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள். இந்த 40 நாட்களில்தான் சிலுவை குறித்து தியானிக்க முடியுமா, மற்ற நாட்களில் தியானிக்க முடியாதா என்று கேட்டால் இல்லை. எப்போது வேணாலும் அந்த ஆண்டவரை குறித்தும் சிலுவை பாடுகளை குறித்தும் நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லலாம் என்று தான் நான் சொல்வேன். ஆனாலும் இந்த நாட்கள் இந்த பண்டிகையோடு தொடர்புடையதாய் இருப்பதனால் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரோடு நெருங்குகிற ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். இன்றைக்கு முதலாவது நாள் எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தை மையமாக வைத்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். 7 வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படியானால் சிலுவையின் மூலமாய் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு தொலைதூரமாய் மாறிவிடுகிறது. நாளடைவிலே ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இந்த பாவம் மனிதனையும் ஆண்டவரையும் பிரித்து விடுகிறது. இந்த பாவத்தின் பாரத்தினால் அந்த மனிதன் நிம்மதி இழந்து வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் வாழ்க்கை குறித்த ஒரு கேள்வியோடு அங்கும் இங்குமாய் அலைந்து திரிகிறான். சங்கீதம் 38:4 சொல்லுகிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனால் தாங்க முடியாத பாரம் அவன் தலையின் மேல் வருகிறது, அவன் இருதயத்திற்குள்ளே வருகிறது. இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு மட்டுமே அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தேடல் இந்த பாவ மன்னிப்பு எங்கு கிடைக்கும்? மனிதர்கள் கால்நடையாக அங்குமிங்குமாய் நடந்து திரிகிறார்கள், காடு மலை ஏறி இறங்கி வருகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கேயுமே நீங்கள் அலைய வேண்டிய அவசியமில்லை. இருந்த இடத்திலிருந்து இயேசுவே என் பாவங்களை மன்னியும். வேதம் அதைத்தான் சொல்கிறது. மத்தேயு 11 அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், எந்த இடத்திற்கும் பிரயாணப்பட வேண்டாம். இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னை உம்மோடு ஒப்புரவாக்கும், உம்மோடு என்னை கெட்டி சேர செய்யும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் சிலுவையின் மூலமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது மனதிலே சமாதானம், மனதிலே அமைதி, உலகம் கூடாத சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் பஞ்சை போல ஆண்டவர் அதை வெண்மையாக்குவார். இரத்தாம்பரமாக இருந்தாலும் பஞ்சை போல ஆண்டவர் அதை வெண்மையாக்குவார். உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் உங்கள் பாவங்களை எரிந்து விடுவார். உங்கள் மனதில் அந்த குற்ற உணர்வை கர்த்தர் மாற்றி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவார். இந்த இயேசுவின் இரத்தம், சிலுவையின் மூலமாய் சிந்தப்பட்ட இரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது, உங்களுக்கு அமைதியை கொண்டு வருகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவையின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களை கர்த்தர் பூரணமாய் மன்னிப்பீராக. ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிற மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாய் இருக்கிற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படட்டும். இவர்கள் குற்ற உணர்வு நீங்கி
சுகமாய் இருக்கும்படி, சமாதானமாய் வாழும்படி இந்த இரத்தம் இவர்கள் பாவங்களை மன்னிக்கட்டும். உமோடு இவர்களை இன்னும் கிட்டி சேர்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் bless you. நாளை மறுபடியுமாய் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.